எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக என்னோட முதல் பட ப்ரொடியூசர் இருக்கார். வணக்கம் சார். அண்ட் இப்போது படம் பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசரோட படம் இது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் வி கிரியேஷன்ஸில் படம் பண்ணலனாலும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேன். காரணம், எனக்கு சந்தோஷ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னென்னா, நான் ராஜாராணி பண்ணும்போது முருகதாஸ் சாரோட கூடவே இருப்பார். ஸோ முருகதாஸ் சாரை மீட் பண்ணணுன்னா கூட நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் பேசுவேன். சார் என்ன மூடில் இருக்கார் பிரதர் அப்படின்வேன். ஸோ அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் தானு சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானு சார் வந்து என்னோடய படம் 33வது படம்னு, நான் படம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொடக்ஷன் நம்பர் என்னென்ன அப்படின்னு 33ன்னாரு. ஸோ இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்காருன்னா அது சாதாரண விஷயமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அவர் ஒரு ப்ராஜெக்டை ஹீரோ டைரக்டர்னு வேல்யூ பண்ணுறது தான் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் கண்டென்ட்டை வேல்யூ பண்ணுவார். அவரோட எல்லா படத்தோட சக்ஸஸ் பார்க்கும்போது அது நம்மளுக்கு தெரியும். ஸோ கணிதன்ற கதையை நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது விஜய் அண்ணா வந்து தானு சார் தான் ப்ரொடியூசர்னு சொன்னோடனே நான் மீட் பண்ண உடனே, தம்பி எப்படி இருக்கீங்க, ராஜாராணி பார்த்துட்டு என்கிட்டலாம் பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்ம பையன் சந்தோஷ் ஒருத்தர் கதை சொன்னார், பிச்சுட்டாருமா அப்படின்னாரு. மோட்டிவேட் பண்ணார் என்ன ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரேன், என்கிட்ட மோட்டிவேஷனாக அவர் சொன்னார். அண்ட் அதர் தென் தட் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், சந்தோஷோட கதை நம்ம இண்டஸ்ட்ரியை உருட்டுமா அப்படின்னுவார். ஸோ அவர் சாதாரணமாக அவர்கிட்ட அப்படி ஒரு வார்த்தை வாங்கிட முடியாது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்காரு. போன வாரம் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார், இந்த மாதிரி பிச்சுட்டாமா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு சந்தோஷம் என்னன்னே தெரில. அவங்க மாமனார் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு. அவர் தான் வந்து எந்திரனில் வந்து அந்த மானிட்டர் ஆப்ரேட்டர். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோஸ்து அவர் தான். கிளாப் பிடிச்சி என்ன ரோல் நம்பர்னா அப்படின்றது. ஸோ அவரோட கனெக்டு, அவரோட மருமகன்றது தெரிஞ்ச கனெக்டு, எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபாலோ பண்ண ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நம்ம 2வது படம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அடிக்கடி ஒருத்தரை பற்றி கேள்விப்படுறோம், அது சந்தோஷ். அண்ட் சந்தோஷ் இந்த படம் டீசர் பார்த்த உடனே அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பயங்கர பொறாமையாக இருந்தது. ஒரு செம கண்டென்ட் பிடிச்சிட்டாருன்னு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் கிரேட் திங் சந்தோஷ். அண்ட் இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக அதர்வாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல தடவை சொல்லியிருக்கேன். அண்ட் ரீசன்ட் டைம் கதகளி படம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹீரோயின் தான். பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஷீஸ் கோன் பி கிரேட் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த இன்னைக்கு ஹீரோ வந்து சிவமணி சார். அண்ட் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவரும் அவங்க ஒய்ஃபும் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் யோசிச்சு பார்த்ததில்ல, ரஹ்மான் சார் இருக்கிற இடத்துல நான் மைக் எடுத்து பேசுவேன். தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ சந்தோஷ். முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுறேன். அதாவது வாழ்க்கையில் வந்து சில விஷயம் அமையாது. அதாவது நல்ல ஒய்ஃப் கூட அமைஞ்சிருவாங்க, பட் அவங்க கூடவே ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆள் அமைய மாட்டாங்க. ஐ திங்க் சிவமணி சாரும் அவங்க ஒய்ஃபும் பெர்ஃபார்ம் பண்ணாங்களே, வெறித்தனமாக இருந்தது. தெரியும் சார், இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் தேங்க்யூ ஆல் இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ ஸோ மச். தமிழை சாவடிச்சு கொன்று குழி தோண்டி பதைச்சி அப்படின்னு இல்லாமல் ஒரு அழகான தமிழை கேட்கும்போது, நான் எடுத்தது என்னமோ ஒரு கத்தி, ஆனால் ஊரில் 100 கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நிறைய பாம்பு அடிச்சிருக்கோம், நம்ம தியேட்டரில் பாம்பு வச்சுட்டாங்களேன்ட்டு ஒன்றுமே ஓடலை. இந்த படம் ஓடுது, இந்த தியேட்டரில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு. 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஷூட்டிங் வர்றதுனால ஒரு ஹீரோ சூப்பருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 7 மணிக்கு குழந்தைங்கள்லாம் யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களாம் நம்ம பார்த்து சூப்பர் சின்சியரிட்டி நம்ம சொல்லவே இருதில்லை. ஆனால்